அடுத்து கோமதின்ட்டு ஏங்க காலையில் தானே பார்த்தீங்க, இப்போ பார்த்துட்டு வந்து என்னமோ வெளியூருக்கு போயிட்டு வந்தவங்க மாதிரி நனவை விசாரிச்சிட்ருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு. காலையில் தான் பார்த்துட்டு போனீங்க, அதுவும் காலையில் சும்மாவா போனீங்க, நல்லா உரிச்சிட்டு தானே போனீங்கன்னே. என் பிள்ளையில நான் திட்டுனேன், அதுக்கு என்ன என் பிள்ளைய கோவமாவா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏப்பா மீனா நான் திட்டினதுக்கு என்ன கோவமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கோவமா எங்களுக்கு அச்சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா காலையில் கோவத்தில் நான் என்ன பேசுகிறது எது பேசுன்னு தெரியாமல் வேறு திட்டிட்டே, அதனால தான் கோவமாக இருக்கீங்களோ என்னமோ நினச்சேன். கோமாலாம் இல்ல. அடுத்து நீங்க எப்ப திட்டுவீங்கன்னு சொல்லி காத்துட்ருக்கோம். "என்ன ராஜி?" அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. ராஜி என்ன பேச தெரியாம இருக்காங்க. "சரி இந்தா" அப்படின்னு சொல்லி ராஜிட்ட குடுக்குறாங்க. "என்னது மாமான்னே?" "வாங்கி பிரிச்சு தான் பாரேன்ப்பா" அப்படிங்கிறாங்க. விரிச்சு பார்க்குறாங்க. "என்னது மாமா? என்னது மச்சான் வச்சிருக்கீங்கன்னு?" பழனியும் கேட்குறாரு. "ஐ அதிரசம். இதுக்காக தான் காலையில ராஜிக்கு என்ன பிடிக்கும்னு நீங்க கேட்டீங்களா மச்சான்னு?" "ஆமாப்பா ராஜிக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல. அதனால தான் இவங்க கிட்ட கேட்கறதா போச்சு. அதிரசம் உனக்கு பிடிக்கும்ல சாப்பிடு ராஜின்ட்டு. ஆனா மீனா உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்ப்பா. இந்தா சமோசா இருக்கு இதில சாப்பிடுன்னே." "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா எனக்குன்னே." "எப்பா நான் காலையில திட்டிட்டேங்கிற கோவம் இன்னுமா இருக்குது?" அப்படிங்கிறாங்க. "நாங்கள் என்ன சின்ன பிள்ளையா? காலையில் திட்டிக்கிட்டு நைட்டு வந்து பார்த்தா